இன்னைக்கு வந்து நம்ம வந்து கெரோசின் ஃப்ரிட்ஜ், அதாவது மண்ணெண்ணெயில இயங்குற ஃப்ரிட்ஜ், எலக்ட்ரிசிட்டி எதுவுமே கிடையாது. ஸோ இதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல வந்து இது வந்து மண்ணெண்ணெய் டேங்க்ல வந்து மண்ணெண்ணெய் ஃபில் பண்றோம். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், இதுல வந்து பர்னர் இருக்கு. மண்ணெண்ணெய் ஃபில் பண்ணிட்டு இதுல வந்து நம்ம வந்து ஃபயர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சேம்பர்ல இருக்கிற அமோனியா, லிக்விட் அமோனியாவை வந்து இந்த பர்னர் வந்து ஹீட் பண்ணுது. ஹீட் பண்ணும்போது இது வந்து ஆவியாகி இதுல உள்ள ஹைட்ரஜன் கேஸ் இருக்கு. ஸோ இதோட வினைபுரிஞ்சு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும். இதை பத்தின ஒரு கம்ப்ளீட் டீடைல் வேணும், எக்ஸாக்ட் டீடைல் வேணும் அப்படின்னா நீங்க விக்கிபீடியாவை சர்ச் பண்ணி பாருங்க. இன்னும் உங்களுக்கு நிறைய தகவல் இதை பத்தி கிடைக்கும். அப்படி நம்ம வந்து ஃப்ரிட்ஜோட உள் சைடை பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படிங்கறது. எல்லாமே வந்து இன்னைக்குமே வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா இது வந்து எல்லாமே போர்ஸ்லின் கோட்டட். இதுல வந்து உள்ள சோடா பாட்டில் முதற்கொண்டு நாங்க வந்து ஒரிஜினல் ஆன்டிக்கா நம்ம வச்சிருக்கோம். அதாவது இந்த லேபிளோட இருக்கு. வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச காளிமார்க். ஸோ அந்த காலத்துல உள்ள காளிமார்க் கலர் பாட்டில் 60களில் பயன்படுத்தப்பட்டது. இதெல்லாம் இதை வந்து மோஸ்ட்லி வந்து 1950s 60s இந்த டைம்களில் வந்து ரிமோட் ஏரியாக்களை பயன்படுத்திருக்காங்க. போல மேலும் தகவல்களை ஃபாலோ பண்ணுங்க.